Hi friends, welcome to our Rekha family. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கான பொருட்கள் பார்த்தோன்னா, பீட்ரூட்டை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன், சர்க்கரை 1/2 கப், நெய், இது வந்து வீட்டில் காய்ச்சின நெய், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச பால். இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது கடாயை வச்சிடலாம். கடாயில் கொஞ்சோண்டு நெய்யை போட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிட்டு அப்புறம் நம்ம முந்திரியையும் திராட்சையும் அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து முந்திரியையும் திராட்சையும் போட்டாச்சு, அதனால வறுத்து எடுத்துடலாம். இதை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம பீட்ரூட்டை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த எண்ணெயிலேயே பீட்ரூட்டை போட்டுக்கலாம். நெய்யில இந்த நெய்யில நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து பால்ல நல்லா வேகணும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து நல்லா இதுல வெந்துட்டு சிம்ல நம்ம வந்து சிம்ல இதை வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது இப்போ ஓபன் பண்ணிடலாம். இது நல்லா பால்ல வெந்து சுண்டிடுச்சு பாருங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இது இப்போ சர்க்கரை கொட்டிட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பிங்க் கலர், ரெட் கலர்னு மாறிட்டு பாருங்க. என் தம்பியும் என் தங்கச்சியும் வந்துட்டு இருக்காங்க. இது நல்லா இப்போ கொதிச்சுன்னு இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் உப்பு போட்டோம்னா இது ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்புனா அதனால தான் உப்பு போடுவோம். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கைவிடாம கலக்கணும். நல்லா ரெட் கலர்ல இருக்கு. நல்லா சுண்டி வரணும். விடாம இதை கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வந்து இதில் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம்.
இப்போ சுவையான டேஸ்டியான அல்வா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.